जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. ओम साईराम. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री राधा कृष्ण माई की जय. பகுதி 4 முன்னுரை. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாதா, மனமோகனா, ஸ்ரீ பாண்டுரங்கா, எங்களை காப்பாத்துங்கப்பா. இந்த உலக வாழ்க்கை ரொம்பவும் பயம் நிறைஞ்சதா இருக்கு. அதனால நீங்களே எங்களுக்குள்ள உலகமாய் தோன்றினீங்கன்னா அடியேன் கடைத்தேருமேன் சுவாமி. சாய்நாதா, நீங்க எல்லா பக்தர்களுக்கும் புகலிடமாய் விளங்குறீங்க. எனக்கோ உங்க மேல சிறந்த பக்தியும் இல்ல, ஆழமான பாசமும் இல்ல. மன்னிச்சிடுங்க பிரபு. ஆனாலும் கன்றை காக்கும் பசுவை போல என்னை காத்து ரட்சிக்கிறீங்களே சுவாமி. என் தாய் என்னை ஈன்றதிலிருந்து என்னை காத்தவர் நீங்க தானேப்பா. அமுதாய் ஊறி என் பசிய போக்கினதும் நீங்க தானே கருணாமையா. ஸ்ரீ விட்டலா, கருணை காட்டு பிரபோ. ஸ்ரீ சாயிராமா, பாண்டுரங்கா, உன் பாதமே அபயம் சுவாமி. சுந்தராபாயின் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள். போன பகுதியில சுந்தராபாயின் கணவன் திருமணமாகி 4வது நாள்லயே காலமானதையும் அவங்க தாத்தாவோட அவங்க பண்டரிபுரம் வந்து சேர்ந்ததையும் பத்தி கேட்டோம். இந்த சின்ன வயசுல கணவனை இழந்துட்டு தவிச்ச சுந்தராபாய ஊரார் எல்லாம் திட்டி தீத்தாங்க. சுந்தராபாய்க்கு விட்டலன் பக்தி தான் சாந்தத்தை தந்துச்சு. தாத்தாவான கணேஷ் ஷீர்சாகர் சதா புலம்பிக்கிட்டே இருந்தாரு. யார் சமாதானம் சொல்லியும் அவருக்கு துக்கம் தாழல. ஆழ்ந்த துக்கத்துல மூழ்கி அவரும் தன் உயிரை விட்டுட்டாரு. கணவனோட இழப்புல இருந்தே மீளாத சுந்தராபாய்க்கு இடி மேல இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. தன் ஒரே ஆதரவான தாத்தாவும் இறந்ததால சுந்தராபாய வேதனை வாட்டி எடுத்துருச்சு. அந்த சின்ன வயசுல அடுக்கடுக்கான இழப்புகளும் துயரங்களும் அவங்க வாழ்க்கையே சூழ்ந்து இருளாக்கிடுச்சு. இந்த கஷ்டமான சூழ்நிலையில தோழியான பிக்குபாய் தான் சுந்தராபாய்க்கு ஆறுதலா இருந்தாங்க. வாழ்க்கை முழுசும் சோகத்திலையும் துரதிருஷ்டத்திலையும் கடந்து போனதை பத்தி கவலைப்படுறதா இல்ல இது எல்லாம் முன்னமே நிச்சயிக்கப்பட்ட தெய்வ செயல்னு நினைச்சு சமாதானம் அடையறதான்னு சுந்தராபாய்க்கு புரியல. ஆனாலும் விட்டலன் சேவைய ஒரு நாளும் அவங்க விடல. தொடர்ந்து விட்டல் சேவை செய்து வந்தாங்க. இந்த எல்லா நிகழ்வுகளுக்குமான காரணம் விட்டலனுக்கு தான் வெளிச்சம். அதனாலதான் பகவான் சுந்தராபாய்க்கு வைராகியத்தை ஊட்டி ஆன்மீக வாழ்க்கையில இன்னும் நாட்டம் அதிகரிக்க செய்து அவங்கள முழுவதுமா ஆட்கொள்ள லீலை புரிஞ்சாரு. இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் சுந்தராபாய்க்கு மட்டுமா நடந்தது? இல்லவே இல்லை. நிறைய தூய்மையான பக்தர்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. பகவானின் லீலையால் பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் துரதிர்ஷ்டமான கால சூழ்நிலைகள் தான் அவர்களின் உண்மை லட்சியம் யாதென அறிந்து கொண்டு தன் இலக்கை நோக்கி அடியெடுக்க வைக்கும். உலகத்தின் பார்வைக்கு துக்க சம்பவமா கஷ்டமா தெரிஞ்சாலும் அது ஆன்மீக முன்னேற்றத்தை நோக்கி தான் நம்மளை எடுத்து செல்லும். எடுத்துக்காட்டா மகாராஷ்டிராவை சேர்ந்த தலை சிறந்த மகான் ஆன சந்த் துக்காராம் மகாராஜ் தன்னோட 18 வயசுக்குள்ளேயே தன் தாய், தந்தை, உறவுகள், முதல் மனைவி, பிள்ளை, வியாபாரம், தன் வீடுன்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம இழந்துட்டாரு. இத பாக்குறவங்க எல்லாம் அவரை துரதிர்ஷ்டசாலின்னு தானே சொல்வாங்க. ஆனா இதுவே அவருக்கு வைராக்கியத்தை ஊட்டி பகவான் கிட்ட சரணாகதி அடைஞ்சு தன் வாழ்க்கைய முழுமையா சமர்ப்பணம் பண்ண காரணமா இருந்துச்சு.
துக்காராம் மகாராஜ் பிற்காலத்துல லட்சக்கணக்கான மக்களின் வழிகாட்டியா இருந்து வைகுண்டத்தை அடையும் மார்க்கத்தை நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாரு. அப்போ அவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தின் காரணம் நம்ம துரதிர்ஷ்டம்னு சொல்ற சம்பவங்கள் தான் இல்லையா? அது மட்டுமா, தமிழ்நாட்டுல முதல்ல சாய்நாத் மகாராஜ் பத்தி பிரச்சாரம் செய்து சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ சாய்பாபா கோவிலின் ஸ்தாபகராக விளங்கிய மகாத்மா பூஜ்ய ஸ்ரீ பி.வி. நரசிம்ம சுவாமிஜி வாழ்க்கையிலையும் அப்படித்தான் நடந்துச்சு. இத்தனைக்கும் அவர் பெரிய அந்தஸ்து உடையவர், நன்கு படித்தவர், பெரிய வசதியான குடும்பம் வேறு. ஒரு தீபாவளி நன்னாள்ல அவருடைய செல்ல குழந்தைகள் 2 பேர் கால் தவறி கிணத்துல விழுந்து இறந்து போயிடுறாங்க. பி.வி. நரசிம்ம சுவாமிஜி விரக்தியின் எல்லைக்கே போயிட்டாரு. பின்ன எதிர்பாராம ஒரே நாள்ல 2 இழப்புகள்னா எப்படி இருக்கும்? அப்புறம் வாழ்க்கைய வெறுத்து பதவி, குடும்பம், சொத்து எல்லாத்தையும் துறந்துட்டு ஆன்மீகத்துல வழிநடத்தக்கூடிய குருவை தேடி கிளம்பிட்டாரு. கடைசியா ஷிரடிக்கு போய் ஸ்ரீ சாய்நாத் மகாராஜ் பாதத்துல சரணடைஞ்சிட்டாரு. இதெல்லாம் துரதிர்ஷ்டத்தினால அடைஞ்ச அதிர்ஷ்டமே ஆகும். ஆன்மீகத்துல உயரணும்னா திட பக்தி, நம்பிக்கை, வைராக்கியம், ஒழுக்கம், சமர்ப்பண பாவம், அயரா உழைப்பு, பகுத்துணரும் ஆற்றல் எல்லாம் இருக்கணும். இதுதான் ஒரு ஆத்ம சாதகனுக்கு வெற்றியை தேடித்தரும். சந்த் துக்காராம் மகாராஜ போலவும் ஸ்ரீ பி.வி. நரசிம்ம சுவாமிஜிய போலவும் தான் சுந்தராபாய் வாழ்க்கையில ஏற்பட்ட துக்கம், இழப்பு, வலி எல்லாம் அவங்களுக்கு திடமான வைராக்கியத்தையும் வாழ்க்கையில முதிர்ந்த பக்குவத்தையும் ஏற்படுத்துச்சு. பொதுவா வாழ்க்கையில ஏற்படுற சங்கடங்கள், ஏமாற்றங்கள், வலிகள், துக்கங்கள் எல்லாம் நமக்கு நல்ல பக்குவத்தை கொடுத்து நம்மள உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லத்தான். இந்த தத்துவத்தை எல்லாராலையும் எளிதில் அறிய முடியாது. இதை உணர்ந்தவர்கள் தெய்வத்தின் பாதத்தையோ சத்குருவின் பாதத்தையோ பிடிப்பார்கள். இதை உணராதவர்கள் கஷ்டத்துல மூழ்கி தனக்கு கிடைச்ச அற்புதமான வாழ்க்கையே தொலைச்சி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு பிறப்பு இறப்பு சூழல்ல சிக்கிப்பாங்க. உலகத்துல பிறந்த எல்லாரும் கடைசியில எங்கிருந்து வந்தோமோ அங்கே போய் சேரணும். அதுதான் இயற்கையின் இயல்பு. சுந்தராபாய்க்கு என்ன புலப்பட்டுச்சுன்னா, நிரந்தரம் இல்லாத அர்த்தமற்ற இந்த வாழ்க்கை சுகங்களை விட்டுட்டு நித்தியமான நிரந்தரமான ஆத்ம சுகத்தை தான் அடையணும்னு புரிஞ்சுது. அதையேதான் தன் வாழ்க்கை லட்சியமா ஏத்துக்கிட்டாங்க சுந்தராபாய். ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்பட சுந்தராபாய் தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் விட்டலன் மீது பக்தி செலுத்த மட்டுமே உபயோகிச்சாங்க. பாண்டுரங்கனையே தன் ஆத்ம பந்துவாகவும் தான் அடைய வேண்டிய ஒரே லட்சியமாகவும் ஏற்று அவர் திருவடியையே கெட்டிய பற்றி கொண்டாங்க சுந்தராபாய். மேலும் ஸ்ரீ ஞானேஸ்வர் மாவுலி, சந்த் நாமதேவர், சந்த் துக்காராம், பக்த ஜனாபாய் போன்ற மகான்களோட கீர்த்தனைகளையும் அபங்கங்களையும் பாடி பாடி பக்தியில திளைக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த அத்தியாயத்துல சுந்தராபாயின் வைராக்கியத்தை பத்தியும் அவங்களோட அன்றாட விட்டல் வழிபாட்டு முறைகளை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ சாய்நாத் மகாராஜோட அருளால விளைஞ்ச இந்த பகுதி முற்றும். ஜெய் சாய்நாத்.